வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஐபி இன்ஃபோடெக் இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூவ 10ல இருந்து 1ஆ மாத்துறாங்க. ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. கரூர் வைசியா பேங்க் இவங்களோட Q4 அப்டேட் பார்த்துடலாம். இவங்களோட டோட்டல் பிசினஸ் 15% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அட்வான்ஸஸ் 17% இன்க்ரீஸும், டோட்டல் டெபாசிட்ஸ் 13% இன்க்ரீஸும், காசா டெபாசிட் 12% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் இவங்களோட கிராஸ் அட்வான்ஸஸ் 16% இன்க்ரீஸும், டோட்டல் டெபாசிட்ஸ் 15% இன்க்ரீஸும், காசா டெபாசிட் 17% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ப்ரைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமா டொமஸ்டிக் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்ஸை வந்து ப்ரைஸை வந்து 8.5%லேருந்து 25% வரைக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா இவங்க லோக்கல் டிராவலர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப் சார்ஜஸ் மோர் தென் டபுள் ஆயிருக்கு. 2.07 லேக் பர் கிலோ லிட்டராக வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இதனால சார்ஜஸ் அதிகமாகுது ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு. தொடர்ந்து இண்டிகோவோட சிஇஓவா வில்லி வால்ஷ் இவரை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இவர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சீஃபா இருந்திருக்காரு. ஸோ இவரோட பதவிக்காலம் ஆகஸ்ட் 3ல இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. வேதாந்தா டிமெர்ஜர் குறித்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜூன் 30 வந்து இவங்களோட டெட்லைனை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா சில அப்ரூவல்ஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகா பேங்க் இவங்களோட Q4 அப்டேட்டை பார்த்துடலாம். இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 7% இன்க்ரீஸும், காசா டெபாசிட்ஸ் 10% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸும் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்களோட மார்ச் மந்த் சேல்ஸ் டேட்டா டொமஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸும், டோட்டலா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல டொமஸ்டிக்ல 18% இன்க்ரீஸும், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ல 4% டிக்ளைனும் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் டேரிஃப் போடுறதா இருக்காங்க மறுபடியும் ஃபார்மா செக்டாருக்கு. ஸோ இம்போர்ட் பிராண்ட் பேட்டன்ட் மெடிசனுக்கெல்லாம் 100% வரைக்கும் டேரிஃப் போடலான்னு என்ற முடிவை வந்து இப்போ துரிதப்படுத்துகிறாங்க இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது சன்ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கலாம். ஆல்ரெடி ஃபைசர், ஆஸ்ட்ராசெனகா இவங்கெல்லாம் வந்து டீல் போட்டிருக்காங்க அங்கே இருக்க நிறுவனங்களோட. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு மல்டி இயர் டேரிஃப் எக்ஸம்ஷனும் இருக்குது. சன்ஃபார்மா அந்த மாதிரி எந்த டீலுக்கும் இன்னும் வரல. ஸோ தொடர்ந்து வந்து அலுமினியம் அண்டு ஸ்டீலுக்கு வந்து இம்போர்ட்டுக்கு 50% இவங்க டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல் மற்றும் கமோடிட்டி கிரேட் இதுக்கெல்லாம் வந்து 50% இருக்குது. இப்போ என்ன நியூவாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் இம்போர்ட் பண்ண அலுமினியம் அண்ட் ஸ்டீலை வச்சு தயாரிக்கிற ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கான என்டையர் வேல்யூவில் 25% டேரிஃப் கொண்டு வந்திருக்காங்க. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இவங்க டாமினோஸ் பீஸாவோட ஃப்ரான்ச்சைஸை இன்னமும் 15 இயர்ஸ்க்கு வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்லேயே இவங்க வந்து கூடுதலாக 10 இயர்ஸும் வந்து விருப்பம் இருந்தால் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது மார்ச் 31 எஃபெக்ட்டுக்கு வருது. ஈச்சர் மோட்டார்ஸ் இவங்களோட மார்ச் மந்த்ஸோட சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். ராயல் என்ஃபீல்ட் 11% இன்க்ரீஸும், கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 10% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க ஈச்சர் மோட்டார்ஸ். ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சேல்ஸ் 8.3%, டோட்டல் சேல்ஸ் 8.8% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ மாருதி சுசுகி இவங்களோட டோட்டல் சேல்ஸ் 17% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா 21% டோட்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிராக்டர் சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 29% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸும், ஹூண்டாய் 2.5% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. அசோக் லேலாண்ட் இவங்களோட டோட்டல் சேல்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். டிவிஎஸ் இவங்களது 25% இயர் ஆன் இயர் பேசிஸில் டோட்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ இவங்களோட டோட்டல் சேல்ஸ் 2 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டும் சேர்ந்து 27% இன்க்ரீஸும், 2 வீலர் செக்மெண்ட்டில் மட்டும் 27%, கமர்ஷியல் வெஹிக்கிளில் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் 2 வீலர் சேல்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இவங்களோட Q4 அப்டேட் டோட்டல் பிஸ்னஸ் 17% இன்க்ரீஸும், டோட்டல் டெபாசிட்ஸ் 15% இன்க்ரீஸும், அட்வான்சஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெட்ரோநெட் இவங்களோட
எக்ஸ்பான்ஷனை பற்றி ஒரு நியூஸ் பார்த்துடலாம். தஹேஜ் எல்என்ஜி டெர்மினல் இவங்களோட ரீகேசிஃபிகேஷன் கெப்பாசிட்டியை இவங்க 22.5 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து இவங்களோட கிரீன்ஃபீல்ட் டெர்மினலான கோபால்பூர் டெர்மினல் இதை வந்து 2027 கமிஷன் பண்ணுறதுக்கான பிளான்ஸையும் வந்து இவங்க துரிதப்படுத்தியிருக்காங்க. விப்ரோ இவங்க புதிதா ஏஐ நேட்டிவ் பிஸ்னஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் யூனிட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிஇஓவா நாகேந்திர பந்தாரு அப்படிங்கிறவரை இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி 3 டீகேட்ஸாக விப்ரோவில் இருக்கவங்க. இவங்களோட பதவிக்காலம் April 1 எஃபெக்டிவ் வருது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களோட ஃபிஸ்கல் இயர் 26க்கான அப்டேட் பார்த்துடலாம். ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 16% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸும், எக்ஸ்போர்ட் 33.6% இன்க்ரீஸும், புதிதாக இவங்க வந்து 30,000 crores ஆர்டர்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 74,000 crores இருக்கு. கோஃபோர்ஜ் இவங்க வந்து சால்ஸ்டைஸ் இன்னோவேஷன்ஸ் இந்த நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு வராங்க. எதுக்குன்னா ஏஜென்டிக் ஏஐ அடாப்ஷனுக்காக. ஸோ இது மூலமாக இவங்க ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. கோல் இண்டியா இவங்களோட Q4 அப்டேட் பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன் 1.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆஃப்டேக் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.7%. ஸோ ஐஓசிஎல் இவங்களோட ஃபிஸ்கல் இயர் 26க்கான அப்டேட் பார்த்துடலாம். ஹையஸ்ட் எவர் க்ரூட் ரிஃபைனிங் த்ரூபுட் வந்து இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பைப்லைன் த்ரூபுட்டும் பார்த்தீங்கன்னா 105.3 MMT வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் வால்யூமும் பெட்ரோல் ப்ராடக்ட் சேல்ஸ் ரெக்கார்ட் சேல்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் 4% இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. ஐடிசி இவங்க ஒரு சப்சிடரி வந்து இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸோ இந்த நிறுவனம் இது வந்து யோகா பார் மேனுஃபேக்சரில் இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை வந்து இவங்க அஃபிஷியலி வந்து சப்சிடரியாக வந்து ஆக்கியிருக்காங்க. இது April 1 எஃபெக்டிவ் வருது. ஸோ இது மூலமாக இவங்க மெஜாரிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட போர்டில் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து இவங்க அடையிறாங்க. ஸோ கரண்ட்லி இவங்க 47.5% ஆஃப் ஸ்டேக்கை வந்து இந்த நிறுவனத்தில் ஹோல்ட் பண்ணுறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டு சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.